ஒரு கதை சொல்லட்டுமா சார்? யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது புதுப்பிக்க இயலாத வளங்களில் ஒன்றான நிலக்கரியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். நிலக்கரி என்பது எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம் ஆகும். இது படிவு பாறைகளில் கிடைக்கிறது. ஒரு நாட்டின் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாததாக உள்ளது. நிலக்கரி இந்தியாவின் மிக முக்கியமான ஆற்றல் மூலமாக விளங்குகிறது. இதை வாயுவாகவும், எண்ணெயாகவும் மற்றும் அனல் மின் சக்தியாகவும் மாற்ற இயலும். மேலும் ரசாயனங்கள், சாயங்கள், உரங்கள் மற்றும் வெடிமருந்துகள் போன்ற பொருள்கள் தயாரிப்பிற்கும் மூலப்பொருளாக பயன்படுகின்றன. இந்தியாவில் காணப்படும் நிலக்கரி வயல்கள் கோண்டுவானா தொடர் பாறைகளோடு தொடர்புடையவை. இவை தீபகற்ப இந்திய பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன. நாட்டின் மொத்த நிலக்கரி படிவுகளில் 90% ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்கள் கொண்டுள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தியை செய்கிறது. சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் நிலக்கரி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தென் மற்றும் மேற்கு தீபகற்ப இந்திய பகுதிகளில் பழுப்பு நிலக்கரி படிவுகள் காணப்படுகின்றன. இந்திய நிலக்கரி அமைச்சகமானது நிலக்கரி அகழாய்வு மற்றும் உற்பத்தி மேம்பாட்டு கொள்கைகளை முடிவு செய்கிறது. இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக செயல்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஒரு கதை சொல்லட்டுமா சார் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.